வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்றீங்க. அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல நீங்க வந்து கொட்டா போட பாக்குறீங்க. நீங்க இந்த ரைமிங்கா பேசுறதெல்லாம் கேட்கும்போது என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா யாருக்கு சாதகமா பேசுறீங்கன்னு கேட்கும்போது தான் நல்லாவே இல்ல. ஆமா, என்ன எப்ப பாரு இந்த NTK காரங்க வந்து நம்ம தான் உங்களுக்கு பெரிய ஒரு ஓப்பனன்ட் அப்படிங்கிற மாதிரியே TVK காரங்க கூட சண்டை போட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அணிலோட குஞ்சுகளையே ஏன் நீங்க பாத்துட்டே இருக்கீங்க? ஏன் உங்ககிட்ட எல்லாம் பாக்குறதுக்கு டைம் இல்லையா? அணில்களோட குஞ்சுகளுக்கு பின்னாடியே ஏன் சுத்திட்டு இருக்கீங்க? அவனுக்கு அவன் வேலை இல்லையா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NTK பீப்புள், நீங்க நமக்கு இந்த எலெக்ஷன்லயே உங்களுக்கு ஓப்பனா தெரிஞ்சிருச்சுல, உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா பீப்புளுக்குமே தெரிஞ்சிருச்சு நமக்கான ஆப்போனன்ட் யாரு. நோட்டால கூட அதிகமா வாக்கு சேகரிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்த்தோம். சோ நீங்க இனிமே வந்து ஏதாவது போட்டி போடணும் இல்ல வந்து எதிர்க்கணும் அப்படின்னா இந்த நோட்டாக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க, அந்த பீப்புள் கிட்ட தான் வந்து நீங்க உங்க எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஏன்டா இந்த மாதிரி நோட்டாக்கெல்லாம் ஓட்டு போடுறீங்க, நமக்காச்சும் ஓட்டு போடுங்கடா. ஏதாவது இந்த 15 வருஷத்துல இதுக்கப்புறம் 20 வருஷம் ஆயிடும்ல, இந்த 20 வருஷத்துல ஒரு தொகுதியிலையாவது வெற்றி பெற வைங்கடா அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்டதான் வந்து ஃபைட்டே பண்ணணும். நீங்க என்னவோ எங்க அண்ணன், எங்க விஜய் அண்ணன் இந்த DMK காரங்களே ஒரு பொருட்டா மதிக்காம தான் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, என்னமோ கத்திட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து அவர் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க எதிர்பார்க்குறீங்க? வாய்ப்பில்லை ராஜா. அம்மனி, நீங்க பேசுறது என்னவோ வாஸ்தவம் தானுங்க. ஆனா நீங்க பேசுறது வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பேசியிருக்கணும். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. நம்ம வந்து 15 வருஷமா இதுக்கப்புறமும் 20 வருஷமா வந்து நம்ம திரள் நிதி வச்சு குழந்தையோட உண்டியல் எல்லாம் வாங்கி நம்ம அப்படி ஒரு கட்சி நடத்துறதுக்கு அந்த ஒரு பொழப்புக்கு அதை வந்து மக்கள் எல்லாருமே பிச்சை அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் எதுவும் சொல்லலைங்க. அதனால இனிமே வந்து யாருக்கு சாதகமா பேசுறோம், எங்கிருந்து யாருக்கிட்ட பேசுறோம், அதுக்கு முன்னாடி நம்ம லட்சணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசலாம். நாங்க அணில் குஞ்சுகள்னா நீங்க திரள் நிதி குஞ்சுகளா இல்ல குஞ்சு திரள் நிதிகளா?